திரு ஆதவ் அர்ஜுனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த அரசியல் கொள்கையை உறுதிப்படுத்துறதுக்கு நான் அரசியல் வேலை செய்வேங்கும் போது அவருக்கு இருக்கிற சான்ஸ் வந்து அதிமுகவில் சேர்வதன் மூலமாகவும் திரு விஜயை அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலமாகவும் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது உறுதிப்படுத்தப்படும். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய பிரதானமாக நோக்கமாக இருக்குது. அதுவும் நிறைவேறும். அப்போது ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற கணக்கில் பார்த்தோன்னா அதிமுக அகாமடேஷனுங்கிறது மோர் தென் தாவேக்காவுக்கு ஒப்பீட்டளவில் வாய்ப்பு இருக்கா? அதிமுகவில் ஒரு சேருவாரன்னா வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். காரணம், திமுகவில் உதயநிதியை டார்கெட் செய்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. ஏன்னா அடுத்த வாரிசு அரசியல் அந்த கட்சி பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் வாரிசு அரசியலை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்காங்க, குடும்ப ஆட்சி பற்றியும் பேசியிருக்காரு. திரும்ப திரும்ப அந்த வாரிசு அரசியல் வந்து நம்ம பதில் சொன்னால் சரியா இருக்காது. உதயநிதி பேரையே சொல்லலை பேசும்போது திரு எடப்பாடி. அப்போ நீங்க உதயநிதியை பற்றி எல்லா விஷயங்களும் தெரிந்த, அந்த குடும்பத்தை பற்றி அதிகமாக தெரிந்த ஒரு நபர் அதிமுகவுக்கு தேவைப்படலாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெருசாக நியூஸ் அது வெளியாகல. இளம் தலைமுறையினர் விளையாட்டு அமைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்க போறதை அறிவிச்சிருக்காங்க. அது முழுக்க முழுக்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவருடைய பரிந்துரையின் பேரில் அவர் தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருக்காரு. அவர் தான் இந்த திட்டத்தை வந்து கொடுத்திருப்பதாக தகவல். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு மூலமாக திமுகவுக்கு நிறைய செல்வாக்கு பெருகுகிறது, இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது உதயநிதிக்கு அந்த துறை இருப்பதால் கிரிக்கெட் ஆகட்டும், கார் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த விளையாட்டு வீரர்கள் இளைஞர்களை ஈர்க்கிற ஒரு துறையாக, இந்த ஓட்டு போடுற அந்த வயது இளைஞர்களை வந்து ஈர்க்கிற துறையாக இருக்கிறது. ஒருவேளை ஒரு விளையாட்டு வீரராகவே அறியப்படுகிற ஆதவ் அர்ஜுனா, கூடுதலாக அவர் வந்து கூடைப்பந்து சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார், ஒலிம்பிக் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார். அவரை அழைத்து வந்து ஒரு இந்த அமைப்பு கூட போடலாம். அது விஜயபாஸ்கர் கொண்டு வந்ததுக்காக வந்து அவருக்கு அந்த பதவி கொடுக்காம இவருக்கு கொடுத்து கடுமையாக உதயநிதி எதிர்த்து பேசுங்க, அவரை விட திறமையாக நீங்கள் போட்டி நடத்துங்க. எம்ஜிஆர் கிரிக்கெட் போட்டி, ஜெயலலிதா டென்னிஸ் போட்டி, இப்படி அதிமுக இருக்கிற தலைவர்களை பெயரை வைத்துக் கொண்டு பல்வேறு போட்டிகளை நடத்தி நீங்கள் திமுக விட நாங்கள் சிறப்பாக விளையாட்டு போட்டி நடத்தக்கூடிய நபர் எங்களிடம் இருக்கிறார், அதுவும் திறமையான விளையாட்டு வீரர், இப்படி எல்லாம் கூட நீங்க வந்து காட்டலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இப்ப அங்க போனா கூட ஒரு அடங்கி இருப்பாரா? நான் முதல்ல சொன்னதுதான், இவர் வந்து இத்தனை திறமையாளரை ஒரு கட்சி வைத்துக் கொள்வதுன்னு ஆசைப்படணும். இப்போ நீங்க விஜயே என்ன நினைப்பாருன்னா இவரை விட ஒரு டால் லீடரா அவர் காமிச்சிக்க பார்ப்பார். அவருடைய அதான் சொல்றேன், நீங்க திமுகவில் 2016 2019 அந்த யுத்தத்தை நான் வந்து நடத்தினேன்னு சொல்றாருல, அதன் பிறகு அவர் அரசியல் ஆசை வெளிப்பட்டதால் தான் அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஓஹோ சரியா வராது, இவர் நிறைய பணம் வைத்திருக்கலாம், உழைத்திருக்கலாம், இந்த கட்சிக்கு செலவு கூட செய்திருக்கலாம். ஆனால் நோக்கம் என்னன்னா அவர்களாக விரும்பி தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர் ஏதோ வேற நோக்கத்தில் இருக்கிறார் என்று தெரிந்த உடனே அந்த குடும்பம் தடுக்குது. அதன் பிறகு உணராமல் திரும்ப இங்க வந்து விசிகால வர்றாரு. விசிகால வந்த பிறகு அந்த 3வது பொது தொகுதி எம்பி அவருக்கு தான் கேட்கப்பட்டது, வேற யாருக்கும் அல்ல. பட் விடுதலை சிறுத்தையில் வந்து 3 இல்லை 2 பிறகு அந்த வாய்ப்பு பறி போய்விட்டது. அந்த 2 ஆக்சுவலாக திமுகவில் 2 கொடுத்துறோம், 1 பொது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தனக்கு 3வது ஒரு தொகுதி கொடுப்பது கேட்டால் கொடுக்கவில்லை என்ற அந்த கோபம் இன்னும் அதிகம். அதுக்கு வந்து உதயநிதி தான் காரணம்னு நினைக்கிறார், நினைக்கிறார். ஆமா, அதனால திமுக வந்து வீழ்த்துவதற்கும் உதயநிதியை டார்கெட் செய்வதற்கும் அதிமுக இவர் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சரி, திரு அக்னீஸ்வரன், வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக திரு ஆதவை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள? அது எனக்கு தெரியல சார், அது அனுமானம். நடக்குமா இல்லையான்றது என்னால் கணிக்க முடியாது. நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்றதெல்லாம் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் புள்ளி விவரத்தின்படி பேசுவார். ஆனால் எனக்கு அப்படி சொல்ல தெரியாது, அது வேறு. இப்போ நான் இங்கே பார்க்க வேண்டியது, நான் ஒரு யதார்த்த அரசியலாக தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு பூனை வந்து புலியா மாறணும்னு ஆசைப்படுது, அந்த பூனையும் புலி வேஷம் போட்டுக்கிருச்சு. ஆனால் புலி மாதிரி பண்புகளும் குணங்களையும் அது உருவாக்க முடியல. அது நாட்டில் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அரசியலில் பணமும் பிரபலமும் ஊடக வெளிச்சமும் திரையுலக நட்சத்திரங்கள் மட்டுமே வாழ முடியும் என்றால் அண்ணா இந்த நாட்டில் உருவாக்கிய இயக்கம் தேவையில்லையே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவையில்லையே, ஸ்ட்ராட்டஜி தானே அதுதான். அது மட்டும் உங்களை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு வியூகம். அந்த வியூகம் எல்லா இடத்திலும் வெற்றி பெறுமையானால் நீங்களும் நானும் அண்ணா இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு நம்ம டெல்லியில் உட்கார்ந்துருக்க வேண்டியவர்கள்.
வியூகங்கள் எல்லாம் வெற்றி பெறாது சார். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், 9ஆம் தேதி இந்த மாதம் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. 10ஆம் தேதி டெல்லிக்கு பயணப்படுகிறார். 15ஆம் தேதி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்றார். இந்த 5 நாள் டெல்லியில் என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? சொல்லுவாரா? என்ன சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படவில்லை, கடந்த காலத்துல நடந்ததை சொல்றேன். அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சாரும் நம்முடைய ஐயநாதன் சாரும் சொன்னாங்க, காகித புலி அப்படின்னாங்க. நீங்க புலியோ எலியோ எங்களுக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கக்கூடியவர்களா ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும், சிறிய கட்சியா பெரிய கட்சியா அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்ல. திமுகவை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாம பண்ணணும், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும், திரு உதயநிதியை பலவீனப்படுத்தணும். இது எல்லாமும் சாத்தியம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அடிப்படையில் திரு விஜயை அதிமுக கூட்டணியில் கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் திரு ஆதவ அர்ஜுனா ஒர்க் அவுட் பண்ணி தருவாருன்னா அங்கே சரியாக பொருந்துறாரு ஆதவ அர்ஜுனாங்கிறதான் இவங்களுக்குலாம் சந்தேகம். திரைப்படத்தில் புதிய புதிய நடிகர்கள் புதிய புதிய நடிகைகள் அறிமுகப்படுத்துகிற மாதிரி அரசியலுக்கு இப்போ நிறைய புதுசாக வர்றாங்க. ஆனால் அது நீட்டித்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லி நீட்டித்த நிலைப்புத்தன்மை இருக்குதா அப்படின்றத காலங்கள் தான் பதில் சொல்லும். இங்க நான் பார்க்க வேண்டியது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஏறத்தாழ அவர் வந்து ஒரு வருஷம் இருக்குமா சார்? ஒரு வருஷம்குள்ளதான் இருக்கு. அப்ப அரசியலுக்கு வந்தே ஓராண்டுகள் தான் ஆகுது. அவருக்கு வந்து அவர் ஒரு 5-6 வருடங்கள் பதவிக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழங்கியது பொறுப்பாளர் ஒரு ஆண்டு காலம். அதே மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்கள் அந்த இயக்கத்தில் பல ஆண்டு காலம் இது பண்றாரு. திரு ஆலூர் சானாவாஸ் பல ஆண்டு காலம், திரு ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், திரு சிந்தனை செல்வன் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அரசியலில் பதப்பட்டு பக்குவப்பட்டு இருப்பதனால் கட்சிக்கு 2 தாச தேவை. ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு காட்டி கொடுக்கிறது இல்லை, இன்னொன்னு அந்த கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. நேத்திக்கு கூட திரு திருமாவளவன் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லிருக்கிறார் ஒரு திருமண விழாவில், சனாதனத்தை நாங்கள் எந்த மாதிரியாலும் நாங்கள் எதிர்ப்போம்ன்றாரு. ஆனால் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நான் வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம், அதை மதிக்கிறோம்ங்கிறாரு. அப்ப சனாதனத்தை என்ன சொல்லுவீங்க? சில விஷயங்களை நான் தவிர்க்கிறேன். உலகத்திலே பெரிய சோப்பு அதை கொண்டு அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார், அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஏன் திரு வன்னியரசு அவர்கள், திரு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எஸ் பாலாஜி அவர்கள் அவங்களுக்கெல்லாம் பேச தெரியாது. எல்லா கட்சிக்குள்ளேயும் அந்த மாதிரியான ஒரு அகாமடேஷன் நடந்துட்டு தானே இருக்கு. திமுகவில் பல ஆண்டுகளாக தொண்டர்களா இருக்கிறவங்க இருப்பாங்க, மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு திடீர்னு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதிமுகவில் பல ஆண்டுகளாக தொண்டர்களா இருப்பாங்க, மாற்று கட்சியில் வந்தவர்களுக்கு திடீர்னு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அது அவங்களுடைய திறமையை சார்ந்ததானே. இப்போ நேற்று திரு குபேந்திரன் குறிப்பிட்டது மாதிரி இளைய தலைமுறையை கொண்டு ஒரு விளையாட்டு பிரிவு, விளையாட்டு அணி புதிதாக உருவாக்கப்படுங்கிறதே திரு ஆதவ அர்ஜுனாவை மனதில் வைத்து செயல்படுத்தப்பட்டதுன்னு நேற்றிலிருந்து விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் கட்சிக்குள்ள வர்றாரு, இந்த பொறுப்புக்கே அவர் வர்றாரு அப்படின்லாம் பேசப்படுகிற போது நீங்க முற்றிலுமாக இவரை வந்து ஒரு பூனை அளவுக்கு ஒப்பிட்டு பேசுறீங்களே அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் இவரை பூனை என்று நான் சொல்லவில்லை. இந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்கி இருக்கேன். நான் தான் சொன்னேன், அம்புதான் சரியா தானே சொல்லியிருக்கேன். ஏவியவர்கள் யார்? 5 நாள் டெல்லி பயணம் யாருன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? ஏன்னா எனக்கு சந்தேகம் தெரியாது. தமிழ்நாட்டுல நிறைய உளவுத்துறை இருக்கு, பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்மளாம் ஒரு சாதாரண திருமாவளவனுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, திரு வன்னியரசுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, இப்போ உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. யாரோ இவரை இயக்குகிறார்கள் திரு ஆதவ அர்ஜுனாவன்னு. யாரு டெல்லி வேற போயிருக்காருன்றீங்க, யாருன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்லை, என்னை விட அதிக விஷயங்கள் நம்ம சாருக்கு, பத்திரிகையாளர் குபேந்திரன் சாருக்கு தெரியும். டெல்லி நடப்புகள்லாம் அங்கே என்ன நடக்குது என்று எனக்கு அது தெரியாது. ஆனால் அடுத்த ரவுண்ட்ல சொல்லேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு, ஒருவேளை இதா கூட இருக்கலாம். இப்ப நான் கேட்க வேண்டியது, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எத்தனை பேரை நீங்க களத்தில் இறக்கி விட்டாலும் சரி, வியூகம் வகுப்பாளர்கள், ஏன் எலான் மஸ்கனுடைய பிஏவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கி விட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர நீங்க நினைச்சால் கூட நான் ஆதரிக்கிறேன் என்பதற்காக சொல்லல, நான் தூக்கி தலையில வச்சு ஆடணுன்ற எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா திராவிட கட்சிகள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை வளர்ச்சி பாதைகள் கொண்டு வந்தது திமுக அதிமுக தான். இன்னைக்கு 75% 90% வரைக்கும் வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறது அதுதான். அதை உடைத்து நொறுக்குவதற்கு கரெக்ட். ஆனா திரு சுனில்களும் திரு பிரசாந்த் கிஷோர்களும் திரு ஆதவ அர்ஜுனாக்களும் தேவைப்பட்டிருக்காங்க தானே திமுக. நான் கேட்கிறேன் சார், நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த தலைமுறை சார் நான் கார்த்திகேயன் சார் நீங்க சொன்னது 100% உண்மை ஒத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், ஒரு ஆண்ட கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு வியூகம் சொல்லி கொடுக்கக்கூடிய நீங்கள்
ஒரு மாநிலத்தில் ஏன் முதலமைச்சராக கூடாது? இந்தியாவே மாத்திரலாமே. ஆக எல்லாம் விளம்பர யுக்தி, எல்லாம் வாய் சவடால்கள். மோர் தென் a politician நினைச்சுக்கிறாங்களா அவங்கள? அப்படி நினைச்சுக்கிறாங்க. 2014 இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடியை கொண்டு வந்தவர்கள் தான் பி.கே. பிரசாந்த் கிஷோர். ஏன் அவரே வந்து என் பீகார்ல நின்று முதலமைச்சரா இருந்தா முன்னுதாரண மாநிலமா மாத்திருக்கலாமே, நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாமே. ஆக இவைகள் எல்லாம் சமூக வலைதளங்கள் போடுகின்ற நாடகத்தில் இது ஒரு நாடகம். ஆக இங்கு வளர்ச்சி பாதை, பசினா என்னன்னு தெரியணும், கல்வி அறிவுனா என்னன்னு தெரியணும், படிச்சவங்களுக்கு வேலை வரணும். அதெல்லாம் இல்லாம நீங்க வந்து திடீர்னு நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து பழைய 75 ஆண்டு கால வளர்ச்சி செஞ்சவர்கள் அவர்களை தற்காத்துக்கிற தெரியாதா?